வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா DJI Phantom 4 இந்த ட்ரோனை பற்றி தான் நீங்கள் பார்த்துக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து எக்கச்சக்கமான ட்ரோன் பற்றின வீடியோ வந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டெஸ்டிங் வீடியோ நிறைய பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரோனை மட்டும் நம்ம வந்து ஏன் வந்து விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். பொதுவாக வந்து இந்த ட்ரோனை வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பேக்குள்ளாடி வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து அடக்கி வச்சுக்க முடியாது. அதாவது ஒரு காம்பேக்ட் லுக் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்காது. அதே மாதிரி ப்ரைஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து DJI Mavic Pro இந்த ட்ரோனில் வந்து எல்லாமே சரி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த ட்ரோனில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து என்னென்ன வித்தியாசமாக இருக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து Mavic Air, Mavic Proவில் வந்து வரது மாதிரியே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு தனியாக வரும். கண்ட்ரோலரில் வந்து உங்களுக்கு வந்து இன்புல்ட்டாக வந்து பேட்டரி இருக்கும். நீங்கள் வந்து கண்ட்ரோலரில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மவுண்டில் வந்து மொபைல் ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா கேபிளை எடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து கண்ட்ரோலருக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோலரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரோனில் வந்து நீங்கள் வந்து பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பிளேட்ஸை வந்து மாட்ட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 4 பிளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து டாப்பில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஒயிட்டு பிளாக்னு சொல்லிட்டு. ஒயிட்டை நீங்கள் வந்து ஒயிட்டில் மாட்ட வேண்டியது இருக்கும். பிளாக்கை வந்து பிளாக்கில் வந்து மாட்ட வேண்டியது இருக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரோனை வந்து பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பிரத்யேகமாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இந்த Phantom 4 ட்ரோன் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து அதோட லிங்க் வந்து எல்லாமே கொடுத்துப்பாங்க. அந்த ஆப்பை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரோன் கூட வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோட ஸ்பெக்ஸ், அப்புறம் இதோட டெக் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது டெமோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த ட்ரோன் மூலியமாக கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே டைம் வந்து நான் வந்து ரெண்டுமே வந்து சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் புரியும், டைமும் வந்து சேவ் ஆகும். இனி உங்களுக்காக ஒரு டெமோ வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து Phantom 4 மூலியமாக வந்து ஷூட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான். இது வந்து பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி, என்னுடைய ஊர் வந்து நாகர்கோவில். இந்த ட்ரோன் வந்து என்னுடையது கிடையாது, என்னுடைய நண்பரோடது. இந்த ட்ரோன் மூலிமா நீங்கள் வந்து 4K வரைக்கும் ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து அதாவது 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதோட குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து பண்ணிக்கலாம், ஹெச்டியில் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் ஹெச்டி ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கேமராவில் வந்து உங்களுக்கு வந்து CMOS சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஷட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்ல போனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து 5 டைரக்ஷனல் அப்ஸ்ட்ரக்கிள் சென்சிங் இருக்குது. அப்ஸ்ட்ரக்கிள் சென்சிங்னா என்னங்கிறத உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக வந்து சொல்லித்தரேன். இப்போது இந்த ட்ரோன் வந்து மேலே வந்து பறந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு வந்து அது பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பறவை வருதுன்னு வச்சுப்போம். இந்த ட்ரோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் ஏதோ ஒரு ஆபத்து வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து இந்த ட்ரோனுக்கு வந்து புரியும் போது இந்த ட்ரோன் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை வந்து மாற்றிக்கும், ரூட்டை வந்து மாற்றிக்கும். ஏதோ ஒன்று மோத போகுது, ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கணும், தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் செஞ்சு அது வந்து விலகி போயிடும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், அதாவது ஒன்றோட ஒன்று மோதிக்காது. இப்போ உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்கிள் சென்சிங்னா என்னங்கிறத ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா DJI தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரோன் மூலிமா நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. இது வந்து முழுக்க போய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய ட்ரோன் வாங்கினா கூட வந்து உங்களுக்கு வந்து 21 நிமிடங்கள் வரை தான் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதாவது புதிய ட்ரோன் பொறுத்த மட்டும். அப்புறம் நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 19 மினிட்ஸ் தான் உங்களால் வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரை ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே வந்து டுவல் கோடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோடிங் பேக் சொல்லிப்போம். அதாவது வீடியோ என்கோடிங் அண்டு டிகோடிங் மெத்தட். அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய டைமில் வந்து நிறைய ப்ராசஸ் நடைபெறும். ஸோ அதை பற்றி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டுவல் என்கோடிங்கிறத. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து 1 by 1 சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் வந்து நிறைய வீடியோ உங்களால் வந்து என்னால் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த ட்ரோனில் வந்து பயன்படுத்திருக்கக்கூடிய பேட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 5870 mAh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டோட்டலாக வந்து நம்ம ரஃபாக சொல்ல போனால் இப்போ 6000 mAh சொல்லிக்கலாம். சார்ஜிங் டைம் இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 3.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஆகும். இந்த பேட்டரியோட வெயிட் வந்து உங்களுக்கு வந்து 1/2 கிலோ வரும். 468 கிராம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சொல்ல போனால் ஒரு 1/2 கிலோ வெயிட்டுன்னு வச்சுப்போம். அப்புறம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வந்து 2.4 GHz இருக்கும். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் எல்லாமே வந்து பிரஷ்லெஸ் மோட்டார் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 ஆக்சிஸ் கிம்பல் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து அதோட பிட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து 100 MBPSல இருக்கும்.
அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ட்ரோனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு வந்து போடுறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து 128 GB. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து FAT32 இருக்கலாம், இல்லைனா வந்து எக்ஸ்பேக்டில் இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு வந்து 72 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறக்கும். அதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து விண்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மேக்ஸிமமாக உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மீட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தாவும். ஸோ இதோட ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேவிக் ப்ரோ கூட வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேவிக் ப்ரோ நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேவிக் ஏரோ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டால் வந்து நான் என்ன சொல்லிப்பேன்னா, நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து ட்ரோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா இதை வந்து வாங்கிக்கலாம். புதுசாக நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸும் உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலைன்னா உங்களுக்கு வந்து இதை விட கம்மியான ட்ரோனோட ரேட் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எது தேவையோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ட்ரோனை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பிஸியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னால் ரெஸ்பாண்ட் பண்ணிக்க முடியாது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.